வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? ஒன்றில்லை, காஞ்சிபுரத்து நல்ல மழைங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வழக்கம் போல் மல்லிப்பூ இட்லி, அவங்க சைடில் சாம்பார். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஒரு ஒரு சின்ன கதை தான். ஒரு ராஜாவும் மந்திரியும் ஒரு காட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் தொலை உள்ளே போயிடுறாங்க. அவனுக்கு தண்ணி தான் கட்டுன்னு என்னடா இது ஓவரா தண்ணி தான்ட்டு மந்திரி போய் தண்ணி இருந்தால் எடுத்தாங்க. அவனும் நம்ம மந்திரியை சுற்றி பார்க்குறாரு. குதிரை எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ராஜா இங்கே எதுவும் தண்ணி இல்லை, நம்ம மெதுவாக நடந்து நம்ம நாட்டுக்கு போயிடலான்றது. அதெல்லாம் முடியாது, நீ போய் தண்ணி இருந்தால் எடுத்தாங்க. அந்த டைமில் ஒரு பிளைண்ட் மேன் வராரு, கண்ணு தெரியாதவர். வந்தோடனே அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் கேட்குறான், யார்ப்பா நீங்கள்? குரல் கேட்குது, யார் நீங்கள்? டேய், நாங்கள் ராஜா மந்திரின்றோம். சரி, நாங்கள் ராஜா வந்து நீ யார்? நான் பிளைண்ட் மேன். நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் இந்த காட்டில் எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? நான் தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறேன், தண்ணியே இங்கே கிடைக்கல. அவன் சொல்கிறான், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா 2 பர்லாங்க போனால் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது, நல்லா தண்ணி கிடைக்க நீங்கள் போகணும். அதே மாதிரி போனால் கிடைக்குது. உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுநாள் அவனை அரண்மனை கூப்பிட்டு அந்த கண்ணில் அவன் கூப்பிட்றாரு. ரொம்ப சூப்பர், நீ சொன்ன மாதிரி தண்ணி கிடச்சிது, உனக்கு என்ன நம்ம கேளுன்றார். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிப்பேன், ஏன்னா நான் ஒரு பிளைண்ட் மேன் அண்டு எதுவும் வசதி இல்லாத. சரி, உனக்கு ஒரு பட்டை தரேன். அதாவது பட்டை அந்த இடத்துல ஒரு சோறு கிடைக்கும், அங்கே போய் நீ வாங்கிக்கோ. டெய்லி வந்து நீ வாங்கிக்கலாம், இலவச சாப்பாடு. சரின்னு போகிறேன். ஒரு 6 மாதம் கழிச்சு அதே ராஜாவுக்கு ஒரு குழப்பமான தலைவலி வருது. அப்போ யாரும் என்னென்னமோ மருந்து சொல்கிறாங்க, ஒன்றும் முடியல. அப்போ இவர் அதாவது ஒரு பூச்சிக்கடி மாதிரி ஆகிடுது. அப்போ இவன் வரான், அந்த பிச்சைக்காரனை கூட்டியா, பிளைண்ட் மேன் கூட்டியான்னு. வரான். வந்தோடனே இது மாதிரி ராஜா, நீங்கள் இது மாதிரி மருந்து இலையெல்லாம் கசக்கி கொடுங்க, சரியாயிடும். குடித்த பிறகு சரியாயிடுது. என்ன வேணும்னா எனக்கு வந்து எது கொடுத்தாலும் சரி. சரி, இன்றைக்கி நைட்டில் இனிமேல் அந்த இடத்துல போய் பட்டை சோறு வாங்கிக்கோ அப்படின்னா இன்னொரு இடத்துல காமிக்கிறேன். சரி, அங்கேயும் சோறு வாங்கிக்கிறேன். இனிமேல் எனக்கு கவலையே இல்லை, 2 வேளை சாப்பாடு கிடச்சிது, நிம்மதியாக தூங்குவேன். நான் பசி எடுக்கும்போது சாப்பிட்டு தூங்குவேன்றேன். இது இப்படி போகும்போது அந்த ராஜா எல்லாமே ஒரு மாதிரி கேலியாக பண்ணுறாங்க. இவன் ராஜாவுக்கே லாய்க்கு இல்லை, இவன் ஒரு பிச்சைக்கார மாதிரி நடந்துக்கிறான், அப்படி இப்படின்னு கொடுக்குற மனசு இல்லை அப்படின்னு. இது டவுட் ஆகிடுது. உடனே அந்த பிளைண்ட் மேன் பிச்சைக்காரனை கூப்பிட்றாரு. என்னை எல்லாம் இப்படி தான் கூப்பிட்றாங்க, என்ன விஷயம்? நான் உண்மையிலே ராஜாவா என்னன்னு? நீங்கள் ராஜா இல்லை, நான் தைரியமாக சொன்னேன், நீங்கள் ராஜா இல்லை, நீங்கள் பிச்சைக்கார தான். உடனே ராஜா கோவம், எப்படி சொல்கிறேன்? கோச்சிங்க ராஜா, நான் 2 வாட்டி என்னை கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு சில ஐடியாலாம் கொடுத்தேன். மற்ற ராஜா வந்தால் இந்த நாட்டை எடுத்துக்கோ, அந்த வீட்டை எடுத்துக்கோ, இந்த காட்டை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 இடத்துல பட்டை சோறு சொன்னீங்க, இப்போ சொல்லுவோம் என்ன சொல்கிறீங்க? 3ஆவது வாட்டியும் பட்டை சோறும் தரப்போகிறீங்க.